இறுதிக்கட்ட யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த உறவினர்களால் கையளிக்கப்பட்ட மற்றும் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை விடுவிக்குமாறும் அவர்களுக்கு நீதி கோரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டம் 2 வருடமாக தீர்வின்றி தொடர்கின்றது. கிளிநொச்சியில் முதலில் ஆரம்பமான இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்கின்றன. இதற்கு யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டத்தில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்கள் உள்ளிட்ட பெற்றோர்கள் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு இதுவரை எந்தவொரு தீர்வினையும் ஸ்ரீலங்கா அரசாங்கமோ அல்லது சர்வதேச நாடுகளோ வழங்கவில்லை. இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினைக்கு சர்வதேச நாடுகள் தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என கோரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சர்வதேசம் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் எதிர்வரும் 25ஆம் தேதி கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படவுள்ளது. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிகளிடம் மகஜர் கையளிக்கப்படும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கந்தசாமி முன்றலிலே எமது தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்று அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். வடக்கு கிழக்கு சார்ந்த அனைத்து உறவுகளும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உங்களுடைய சகோதரர்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த கிளிநொச்சி கந்தசாமி முன்றலிலே ஒன்று கூட வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். வடக்கிலே இருக்கின்ற வர்த்தக சங்கம், வடக்கிலே இருக்கின்ற 5 மாவட்டங்களையும் சேர்ந்த வர்த்தக சங்கங்கள், தனியார் பேருந்து சங்கம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு அவர்கள் மட்டுமல்ல, கிராம மட்டங்களில் இருக்கின்ற அமைப்புகள், அரச சார்பற்ற நிறுவனங்கள், பாடசாலை சமூகங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அரசியல் பிரதிநிதிகள் உட்பட அரசியல் வெளியிலே நின்று அரசியல் பேசுகிற உள்ளங்கள் கூட அனைத்து உறவுகளும் தமிழ் உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும், எங்களுடைய தேடுதலுக்கான போராட்டத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்நிலையில் சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களின் ஒற்றுமையை வழிகாட்டும் வகையில் அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். பேரணியை நடத்துவதன் ஊடாக தென்பகுதி மக்களுக்கு எங்களுடன் முழு அரசியல்வாதிகளும் முழு தமிழ் மக்களும் எங்களுடன் இருக்கின்றார்கள் என்பதை காட்ட வேண்டும். அதற்கு ஏற்றவாறு எல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்களும் எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் எந்தவித வேறுபாடுமின்றி எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதைவிட ஜெனீவா சர்வதேசத்திற்கு எமது கோரிக்கையை உரத்து சொல்வதற்கு உங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும். எங்களுக்கு 2 வருட கால அவகாசம் இலங்கைக்கு கொடுப்பதை எதிர்க்கின்றோம். எமக்கு இலங்கை விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தும்படி நாம் சர்வதேசத்திடம் கோரி நிற்கின்றோம். அந்த எமது கோரிக்கைகளை நீங்கள் மெய்ப்பிக்கும் வண்ணம் எங்களுடன் அந்த 25ஆம் திகதி இந்த பேரணியில் கலந்து கொண்டு சர்வதேசமே வியக்கும் அளவுக்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள், இவர்களின் கோரிக்கைக்கு முழு தமிழர்களும் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்று காட்டும் வண்ணம் எந்தவித கட்சி வேதமுமின்றி எங்களுடன் கலந்து சர்வதேசத்திற்கு எங்கள் ஒற்றுமையை காட்ட வேண்டும், எமது கோரிக்கைகள் நிறைவேற ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவரையும் மன்றாட்டமாக கேட்டு, இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை புதைகுழிக்கு அனுப்பும் செயற்பாட்டை தமிழ் தலைமைகள் கைவிட வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க இணைப்பாளர் யோகராசா கனகரஞ்சினி வலியுறுத்தியுள்ளார். 2 வருட காலம் நாங்கள் தெருவிலே போராடி கொண்டிருக்கின்ற வேளையில தான் அந்த 2 வருட கால அவகாசத்தையும் சர்வதேசத்தினூடாக சென்று இலங்கை அரசுக்கு கொடுத்திருந்தார்கள். நாங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அதனை ஏற்று போராடி கொண்டிருந்தோம். உண்மையாகவே இந்த 2 வருட காலத்திலாவது எங்கள் இந்த உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும், எங்களுடைய போராட்டத்துக்கும் எங்களுடைய உறவுகளின் விடுதலைக்கும் ஒரு நீதி பெற்று தருவார்கள் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் இந்த 2 வருட காலம் முடிந்து வரப்போகின்ற கூட்டத்தொடரிலே 2 வருட கால அவகாசத்தை இலங்கை அரசுக்கு கொடுக்க முனைகின்றார்கள். அதை நாங்கள் முற்றாக வன்மையாக கண்டிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். எங்களுக்கு 2 வருட கால அவகாசம் இலங்கை அரசுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் ஏற்கனவே கொழும்பு சென்றும் அறிவித்திருக்கின்றோம்.
உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கச் சென்ற பிரதிநிதிகள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை அவர்களுடைய எண்ணங்களை அவர்களுடைய பரிதாபங்களை அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய முனைய வேண்டுமே ஒழிய இலங்கை அரசை காப்பாற்றவோ சர்வதேசத்தின் ஊடாக இலங்கை அரசுக்கு கால அவகாசத்தை கொடுத்து எங்களுடைய கால இழுத்தடிப்பை செய்து எங்களை மண்ணில் புதைக்கவோ முன்வரக்கூடாது என்றதை இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக நாடாளுமன்றம் சென்ற மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் தலைவர்களும் தமது பிரச்சினைகளை மறந்து செயற்படுவதாக யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க இணைப்பாளர் தம்பையா சிவராஜா தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த வலிந்து காணாலாக்கப்பட்ட உறவுகளுக்காக ஒரு பேரணி ஒன்றை கிளிநொச்சியில் நடத்த போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் இதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் கலந்து கொள்ளணும். அன்றுதான் ஜெனிவாவில் இந்த பிரேரணை வருகிறது. அந்த பிரேரணையை முன்னெடுக்கும் முகமாக எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேணும். எங்களுக்கு அரசியல்வாதிகளில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை. காரணம் என்னென்றால் புத்த கோயில்களும் புத்த விகாரங்களையும் கட்டிக்கொண்டு இடங்களையும் கபலீகரம் செய்து கொண்டு வாழுகிற இலங்கை அரசுக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நியாயப்படுத்தி கொண்டு எங்களை இரண்டாம் தர பிரஜைகளாகவும் அல்ல மூன்றாம் தர பிரஜைகளுக்கும் மேலாக எங்களை மதிக்கின்ற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு தயவு செய்து வேண்டாம். என்பவர்கள் தாங்களாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. ஆனால் இவர்கள் ஒதுங்க வேண்டிய ஒரு காலம் தாங்களாக ஒதுங்க வேண்டிய காலம் வருமென்றது தான் எனக்கு தெரிய வருது. ஏனென்றால் அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர்களை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் போல தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தை நான் வலிந்து சொல்கிறேன், எந்தவித அரசியல்வாதிகளும் எங்களோட விஷயங்களில் தலையிடக்கூடாது.